சீரற்ற வானிலை காரணமாக நாடு முழுவதும் ஏற்பட்ட அனர்த்தங்களினால் உயிரிழந்தோரின் மொத்த எண்ணிக்கை 474 அதிகரித்துள்ளது. நாடு முழுவதும் நிலவும் சீரற்ற வானிலை மற்றும் அனர்த்த நிலைமைகள் காரணமாக பாதிக்கப்பட்டவர்களின் விவரங்கள் அடங்கிய அறிக்கையை அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் இன்று காலை 10 மணிக்கு வெளியிட்டுள்ளது. குறித்த அறிக்கையின் புள்ளி விவரங்களின்படி அனர்த்தங்களினால் உயிரிழந்தோரின் மொத்த எண்ணிக்கை 474 அதிகரித்துள்ளதுடன் 356 பேர் காணாமல் போயுள்ளனர். இதுவரை கிடைக்கப்பெற்ற தகவல்களின்படி 25 மாவட்டங்களிலும் 4,48,817 குடும்பங்களைச் சேர்ந்த 15,86,329 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இடம்பெயர்ந்த மக்களுக்காக நாடளாவிய ரீதியில் 1385 பாதுகாப்பு முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இம்முகாம்களில் 53,758 குடும்பங்களைச் சேர்ந்த 2,01,875 பேர் பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டுள்ளனர். சொத்து சேதங்களை பொறுத்த வரையில் 971 வீடுகள் முழுமையாகவும் 40,358 வீடுகள் பகுதியளவும் சேதமடைந்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாட்டில் நிலவிய சீரற்ற வானிலை காரணமாக உயிர்களை இழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் இன்று பாராளுமன்றத்தில் 1 நிமிட மௌனம் அனுஷ்டிக்கப்பட்டது. அண்மைய நாட்களில் ஏற்பட்ட மண் சரிவு, வெள்ளம் மற்றும் பலத்த காற்று காரணமாக உயிரிழந்தவர்களை நினைவு கூறும் வகையில் எதிர்க்கட்சியின் பிரதம கொறடா கயந்த கருணாதிலக்கவின் வேண்டுகோளின்படி இந்த அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதன்படி ஆளும் கட்சி மற்றும் எதிர்க்கட்சியைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் 1 நிமிட மௌன அஞ்சலியில் ஈடுபட்டனர். சீரற்ற வானிலையால் கடுவள பிரதேசத்தில் நிரம்பியிருந்த வெள்ள நீர் படிப்படியாக குறைந்துள்ளது. மல்வத்து ஓயா பெருக்கெடுத்ததன் காரணமாக அனுராதபுர புனித நகரம் முற்றாக நீரில் மூழ்கியது. இருப்பினும் தற்போது வெள்ள நீர் படிப்படியாக குறைய தொடங்கியுள்ளது. கெகிராவ மற்றும் கலேவளையை இணைக்கும் பாலம் மற்றும் பாதை சேதமடைந்துள்ளது. இலங்கை இராணுவத்தின் ஊடக பேச்சாளர் பிரிகேடியர் வருண கமகை கருத்து தெரிவிக்கையில், விசேட கொமாண்டோ படையணியும் சிறப்பு இராணுவத்தினரும் கம்பள, நாவலப்பிட்டி, கொத்மல, நுவரெலியா, ரம்பொட பகுதிகளுக்கு மீட்பு பணிகளுக்காக சென்றுள்ளனர் என தெரிவித்தார். சீரற்ற வானிலையால் பெரவில கிராமம் மண் சரிவுக்குள்ளாகிய காட்சியே இது. மயங்கன 18வது வளைவு பகுதியில் மண்மேடுகள் சரிந்து விழுந்த காரணத்தினால் பிரதான வீதியில் போக்குவரத்திற்கு பெரும் நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. ராஜாங்கன பிரதேச செயலாளர் பிரிவில் சேதமடைந்த பாதையை மீள் நிர்மாணிக்கும் செயற்திட்டம் தற்போது நடந்து வருகிறது.
கொத்மல, மாவத்துர, இயலகம போன்ற பகுதிகளில் நிகழ்ந்த மண் சரிவுகளில் 50 பேர் வரை காணாமல் போயிருந்தனர். அவர்களில் 9 பேரின் சடலங்கள் பிரதேசவாசிகளால் மீட்கப்பட்டுள்ளது. கொத்மல உலகம பிரதேசத்திற்கு பிரவேசிக்கும் பாதை முற்றாக தடைப்பட்டுள்ளது. நுவரெலிய பகுதியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக இடம்பெயர்ந்திருந்த 21 வெளிநாட்டவர்கள் மீட்கப்பட்டுள்ளனர். அதேபோன்று பிரதேசவாசிகள் சிலரும் மீட்கப்பட்டு அழைத்து வரப்பட்டுள்ளனர். நேற்று முன்தினம் பிற்பகல் விமானப்படையின் அனுராதபுரம் முகாமுக்குட்பட்ட 6ஆம் இலக்க ஹெலிகாப்டர் படையணிக்கு சொந்தமான MI-17 ரக ஹெலிகாப்டர் மூலம் அவர்கள் மீட்கப்பட்டு கட்டுநாயக்க விமானப்படை தளத்திற்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர். மன்னாரில் பாதிக்கப்பட்ட மக்களை இராணுவத்தினரும் கடற்படையும் இணைந்து படகுகள் மூலம் மீட்டனர். கண்டி மாநகர சபைக்குட்பட்ட பிரதேசங்களில் குடிநீர் தாங்கியை சுத்தப்படுத்தும் நடவடிக்கைகள் தற்போது இடம்பெற்று வருகிறது. கண்டி மாநகர சபை இதனை மேற்கொள்கின்றது. இலங்கையில் டித்வா புயலால் பாதிக்கப்பட்ட 14 லட்சம் மக்களில் 2,75,000க்கு மேற்பட்ட குழந்தைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் பல பகுதிகளில் தொடர்புகள் வசதிகள் துண்டிக்கப்பட்டதாலும் பல வீதிகள் மற்றும் அணுகுமுறைகள் தடுக்கப்பட்டதாலும் உண்மையான எண்ணிக்கை இதைவிட அதிகமாக இருக்கக்கூடும் எனவும் யூனிசெஃப் அமைப்பின் இலங்கைக்கான பிரதிநிதி எம்மா பிரிக்ஹாம் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் சில நாட்களில் நாடு முழுவதும் வடகிழக்கு பருவ பயிற்சி நிலைமை படிப்படியாக நிலைவரும் என எதிர்பார்ப்பதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக டிசம்பர் 4ஆம் தேதி முதல் நாட்டில் குறிப்பாக வடக்கு, வடமத்திய, கிழக்கு, ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களில் மழையுடனான வானிலை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக அத்திணைக்களம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் வெளியிடப்படும் எதிர்கால முன்னறிவிப்புகள் மற்றும் அறிவிப்புகள் குறித்து அவதானத்துடன் இருக்குமாறு பொதுமக்களிடம் கோரிக்கை விடுக்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களத்தின் பிரதி பணிப்பாளர் மேரில் மெண்டிஸ் தெரிவித்தார். தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்தின் சிரேஷ்ட நிபுணர் கலாநிதி வசந்த சேனாதீர கருத்து தெரிவிக்கையில், நாட்டில் ஏற்பட்ட சீரற்ற வானிலை காரணமாக நாட்டின் 6 மாவட்டங்களுக்கு தொடர்ந்து மண் சரிவு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதன்படி பதுளை மாவட்டம் பதுல்ல, அப்புத்தல, ஆலியல, கந்தகட்டிய, பசர, மீகாக்கியுள்ள, ஊவா, பர்ணகம, வெளிமட, லுணுகல, எல்ல, பண்டாரவள, சொர்ணாத்தோட்டை மற்றும் அல்தமுள்ள. கண்டி மாவட்டம் உடப்பலாத்த, கங்கவட்ட கொரல்ல, உடுதும்பர, தொழுவ, மினிப்பே, පාත ඇවායට මැදදුඹර දෙල්තොට අකුරණ ගඟහිරල කොරැල්ල පාතදුඹර යටිනුවර තුම්මනේ උඩනුවර ආරිස්පත්තුව பூஜாபிட்டிய பஸ்பாகி கொரல்ல பன்வில அத்தரலியத்த மற்றும் குண்டசாலை. கேகல்ல மாவட்டத்தில் மாவனெல்ல, ரம்புக்கன, அரநாயக்க, புலத்கோ பிட்டிய, கலிகமுவ, கேகல்ல, யட்டியந்தொட்ட, தெய்யோவிட்ட, ருவான்வெல்ல மற்றும் வரக்காப்புல மற்றும் தரணியகல. குருநாகல் மாவட்டத்தில் ரிதிகம, மாவத்தகம, மல்லவ பிட்டிய, நாரம்மல, அளவு மற்றும் பொல்காவல. அதேபோன்று மாத்தளை மாவட்டத்தில் நாவுல, ரத்தொட்ட, அம்பகங்க கொரல்ல, உக்குவல, வில்கமுவ, யட்டவத்த, மாத்தல, பல்லேபுல மற்றும் லக்கல, பல்லேகம. நுவரெலிய மாவட்டத்தில் வளப்பன, அங்குரன்கெத்த, நில்தண்டஹின்ன, மதுரட்ட, நுவரெலிய, கொத்மல மேற்கு, கொத்மல கிழக்கு, அம்பகமுவ, தலவாக்கல மற்றும் நோர்வூட். நாட்டில் நிலவிய மழை வீழ்ச்சி குறைவடைந்து வருவதால் கலனிகங்கை நீர்மட்டம் அதி உயர் வெள்ள அபாயத்திலிருந்து சாதாரண வெள்ள அபாய எச்சரிக்கை வரை குறைவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கலனிகங்கையின் நாகலகம் வீதியில் உள்ள நீர் அளவீட்டு நீர்மட்டம் இன்று காலை 4 அடியாக குறைந்துள்ளது. சீரற்ற கால்நிலையால் மூடப்பட்டிருந்த கடுவெல தொடக்கம் பத்திரமுள்ள வரையான பாதை திறக்கப்பட்டுள்ளது. அத்துரகிரியவில் அமைந்துள்ள அதிவேக நெடுஞ்சாலை நுழைவாயில் நிரம்பியிருந்த நீர் முற்றாக குறைந்துள்ளது.